இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க ஈஸியாக நம்ம எப்படி நார்மல் நீடில் ஆரி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவோட எண்டிலேருந்து 0.5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம். அண்ட் அதிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. பேரலாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம காப்பர் டிசைன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 4 mm பால் பீட், டியூப் பீட் அண்ட் காப்பர் சுகர் பீட் இந்த 3 யூஸ் பண்ணுறோம். நீடிலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10, நீடில் நம்பர் 10. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டியூப் பீட் அண்ட் பால் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 லைனோட மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் இந்த 3 பீடையும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு டயக்னலாக நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதுலேருந்து டயக்னலாக அந்த லைனில் படுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் டைம் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லைன் நம்ம ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணதை விட மிடில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ மிடில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் அந்த 3 பீடையும் நம்ம கோர்த்த பிறகு இந்த லைனை ஆல்ரெடி இருக்கிற லைன்லேருந்து பர்பெண்டிகுலராக எடுத்து மார்க் பண்ணி அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான டிசைன் ரெடி. 2 ஸ்டெப்பு தாங்க. நம்மளோட ஆரி ஒர்க் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இது ஸ்லீவில் இந்த மாதிரி டிசைன் முடிச்சுக்கோங்க. இதே சேம் பார்ட்டானால் நம்ம நெக்குக்கும் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளோட ஆரி ப்ளவுஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நம்மளே பண்ணணும் அப்படிங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும். அண்ட் ஒரு காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய செலவெல்லாம் இல்லைங்க. டைம் கூட ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இதில் சின்ன புட்டாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் அந்த 3 பீடு தாங்க அங்கங்கே ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.